அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் வழியாக இன்று கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனி விமானம் மூலம் வந்தார். அவருக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 11 மற்றும் 12 ஆகிய 2 தேதிகளில் முதலமைச்சரின் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சுற்றுப்பயணம் அரசு நிகழ்ச்சியில் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அவர் 11ஆம் தேதி அரசு நிகழ்வில் மட்டும் பங்கேற்று திரும்பியிருந்தார். இந்த நிலையில் அன்று தவிர்க்கப்பட்ட அரசு நிகழ்ச்சிகள் இன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் திமுகவினர் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். தனி விமானம் நிலையம் வந்த அவர் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தளி, ஒசூர், வேப்பனஹள்ளி ஆகிய 3 தொகுதிகள் வாரியாக அவர் செல்லும் வழிநெடுகிலும் இருபுறங்களிலும் திமுகவின் கொடிகள் கட்டப்பட்டு பூரண கும்பத்தை கையில் வைத்தவாறு மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கினர். சூளகிரி பகுதியிலும் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த அவருக்கு சூளகிரி ரோட் ஷோ நடைபெற்று அப்போது சூளகிரி ஒன்றிய திமுகவின் சார்பில் உற்சாக வரவேற்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவினர் வழங்கினர். அப்போது சூளகிரி வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு செங்கோல் அவருக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு திமுகவினரின் ஏற்பாடுகளை பார்த்தவர் உற்சாக வரவேற்பை அவர் ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணகிரிக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் திமுகவினரின் வரவேற்பை ஏற்று முதலமைச்சரின் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. பிரியங்கா.